பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனுடைய பிள்ளை இறந்து போயிட்டான். அந்த வீட்டுக்கு போன உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அவள் சாகலை, அவன் நித்திரையாக இருக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவரை பார்த்து நகைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த பெண்ணின் கையை பிடிக்கிறாரு. உடனே அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. இது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய காரியங்கள் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் செய்கிற நன்மைகள், அவர் செய்கிற விதங்கள் அது மனுஷனுடைய மூலையில் புரியாது. எல்லோரும் நகைத்தாங்க, ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தப்போ புகழ்ந்திருப்பாங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சங்கதி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இல்லையா? ஒருவேளை எனக்கு உங்களை பார்த்து நகைக்கலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள், ஜபங்கள், ஊழியங்களை பார்த்து அநேகர் உங்களை வித்தியாசமாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மூலயமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக சொல்லிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.